Hello all, welcome back to my channel. 36 size measurement உள்ள blouse ஏற்கனவே நான் கட்டிங் வீடியோ போட்டுட்டேன். பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு. இப்போ நான் அதை பார்க்கணுன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதை ஸ்டிச் பண்ணி எடுத்து இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். வீடியோவில் காமிச்சபடி பேக் சைடை வச்சு நான் வீடியோவில் காமிச்சபடி எல்லா அந்த பக்கத்தை பூரா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ கழுத்து அகலம் வந்து பைப்பிங் தான் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட்லேயும். அதனால் நீங்கள் இங்கிட்டு தள்ளி குறிக்க வேண்டாம். ஹெம்மிங்னா தள்ளி குறிங்க, பைப்பிங்னா இருக்கிற அளவே வச்சுக்கோங்க. ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணி எடுத்துடணும். முன்கழுத்து உயரம் 7 இன்ச்சு, அதை மார்க் பண்ணி டானா போட்டு ரவுண்ட் கழுத்து வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ தப்போன்னு மெஷர் இது கோடு போட்டுக்கோங்க, எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோன்னு கோடு போட்டுட்டு கிராஸ் உயரம் குறிக்கணும். அதுக்கு 36 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சு வரும். அந்த 9 நான் ஒரு அரை இன்ச்சு கூட்டி வைக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து வச்சு போடுறது, அதனால் ஒரு மாற்றமும் வராது. கிராஸ் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 9 இன்ச்சை 3ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். அது கூட ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3.5 இன்ச்சு எடுத்து கிராஸ் அகலத்தை டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி நேராக கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு வந்து நல்லா ஈக்குவலாக வரணும், மேலேருந்து கீழே வரையும் கொஞ்சம் கூட மாறாமல். டாட் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு கால் மார்பு சுற்றளவு 9 2ஆல் டிவைட் பண்ணால் 4.5 வரும். அதில் 1 மைனஸ் பண்ணி 3.5 இன்ச்சு வச்சுக்கணும். அதுதான் டாட் உயரம். அதுக்கப்புறம் டாட்டோட டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி குறிச்சிக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சு போட்டாலும் கிராஸ் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி குறிக்கிறேன். இதில் தப்பு வராது. அடுத்து டாட் எவ்வளோ அகலம் பிடிக்கிறதுனா, மார்பு சுற்றளவு 36லேருந்து இடுப்பளவு அளந்தது 33, அதை மைனஸ் பண்ணால் 3 இன்ச்சு வரும். அந்த 3 2ஆக பிரித்து இங்கிட்டு 1 அங்கிட்டு 1 குறிச்சிக்கணும். அதுதான் டாட்டோட அகலம். அடுத்து இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து கிராஸாக வரைஞ்சிக்கிடணும். இந்த டாட்டையும் அந்த டாட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம ப்ளவுஸை 3 புள்ளி இன்னும் பாயிண்ட் குறிக்கணும். அது வந்து கஸ்டமர் விருப்பப்படி ஷார்ப்பாக போடுறாங்கன்னா கொஞ்சம் பக்கமாக குறிச்சிக்கணும். ஷார்ப் இல்லாமல் வேணும்னா கொஞ்சம் தள்ளி குறிச்சிக்கிடணும். கழுத்துக்கிட்ட ஒரு அரை இன்ச்சுக்கு கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கழுத்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், தூக்காமல் இருக்கும். ஃப்ரண்ட்டு இன்னொரு பகுதியும் கட் பண்ணணும்னா இப்படி டபுளாக போட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஒரே ஒரு அளவை வச்சு கட் பண்ணுறது. இடுப்பு சுற்றளவு கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு அளக்க மாட்டேன். கண்மதிப்பாக ஒரு 3 இன்ச்சு நானே லெஸ் பண்ணிக்கிடுவேன். மேக்ஸிமம் நிறையா பேருக்கு மார்பு சுற்றளவோட இடுப்பு 3 இன்ச்சு தான் குறைவாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு தான் 3.5 ஒவ்வொருத்தங்களுக்கு 2.5 வரும். நம்ம 3 இன்ச்சு வச்சு தைச்சாவே நிறைய பேருக்கு சரியாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு லைட்டாக தூக்கும் இடுப்பு. அப்போ நம்ம ஒரு சின்ன டாட் பிடிச்சிக்கிடலாம். நீங்கள் 3 இன்ச்சை வச்சு கால்குலேட் பண்ணாவே மார்பை விட இடுப்பை 3 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாவே சரியாக தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசம் வராது. ஒரு புள்ளி அளவு தான் லூஸ் டைட்டு இருக்கும். அது நம்ம டாட் பிடிக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம். இந்த அளவுப்படி நீங்கள் எல்லா அளவுக்குமே 36 40 எல்லா அளவுக்குமே இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணால் சரியாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. கீழ்பட்டி மெஷர் பண்ணணும். இதை அளந்துக்கிட்டு இதை விட 1 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. 3 இருந்தது 4.5. அப்புறம் டாட்டோட நீளம் எவ்வளோ நீளம் பிடிக்கணுங்கிறதையும் இதையும் அளந்துக்கோங்க. இது வந்து தையலுக்கு விட வேண்டியதில்லை. இது 4.5 இன்ச்சு வந்தது, மார்க் பண்ணியாச்சு. அங்கே இடுப்பு பக்கம் வர்ற பட்டியை வந்து மேக்ஸிமம் 3லேருந்து 5 5.5 வரைக்கும் வரும். அதுக்கு மேலே வராது. நீங்கள் ஆளுகளோட ஹைட்டை பொறுத்து வச்சுக்கிறணும். இடுப்பு பக்கம் லைட்டாக கிராஸ் கொடுத்துக்கணும் இடுப்பு பக்கம் உள்ள பட்டியில். அப்போ தான் கொஞ்சம் இடுப்பு கீழ் கொக்கி கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இடுப்பு தூக்காமல் இருக்கும் ஃப்ரண்ட்டில். இது மாதிரி இன்னும் 3 பட்டி வெட்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ அகைன்.